நம்மோடு இருந்து வழி நடத்தலாம்ல. 1000 நாவுகள் இருந்தாலும் அது போதாது. எவ்வளோ பலவீனங்கள் கூட காணப்படும். எல்லாவற்றையும் தேவன் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவர். அவர் ஒருவர் மாத்திரமே. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ பாலிலும் முன்னே வந்தாலும் இயேசு உங்கள் முன்னே செல்கிறார். எரிகோ பாலிலும் எரிகோ போன்ற பிரச்சனைகளை தகர்த்தெறிய வல்லவர் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே திகைத்திடாதே ஒரு பாடி செய்ய துதிக்கும் போது அந்த எரிய கோட்டை இடிந்து விட செய்ய தேவன் தேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் வெற்றியோடு இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்துல நான் பாடலாமா? வெறும் உதட்டுல மாத்திரம் இல்ல, அந்த கால வேலை நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் உண்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோமா? வெங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் விழுவயற்றிடலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நாங்கள் உண்மை மாத்திரம் நம்ம பாடி தொழுது கொள்வோம். ஆமே பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் திளைத்து விடுவோம். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் திளைத்து விடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். ஹல்லேலூயா. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் நம்மோடு கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமம் உண்டு இன்று ஜெயித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு எனும் கோலியாத் நம் முயற்சினால வந்தான், ஆனால் தாவீதோ இயேசுவின் நாமத்தினால கடந்து வந்தான், அதனால ஜெயம் பெற்றான். ஆமென். ஹல்லேலூயா. துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கர் ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கர் ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. கால வேலை எங்க மத்தியில வாங்கப்பா கூப்பிடப்பா என்றும் நிறைந்தே சங்கீதம் கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீதம் கீர்த்தனம் பாடு. உள்ளத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா என்று ஆர்ப்பரிக்கிறோம் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமா, இந்த விசேஷத்த நாள்ல கூட தேவாதி தேவனை மாத்திரம் தான் நம்ம சோத்தரிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அதனால கூட எல்லா காரியங்களும் அவர் நிறைவேற்ற வல்லவர். அடுத்த பாடு கூட நம்ம குரூப்பில் கூட அந்த பாடல் வந்திருக்கு. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நம் கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நம் பாலை நாம் பாடலாம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நம் கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நாம் பாடலாம். கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி பாடலாம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள். ஆமென். அவர் நம்மை மறவாத தேவன். அவர் உள்ள கையில வாழ்ந்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளையாய் பங்கெடுத்தே மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே. உடன்படிக்கை எனக்கு தந்து அவர் உடன்படிக்கையில் அவர் மாறாத தேவன் தெரிந்தெடுத்தே மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை நம்மை பாதுகாத்து ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது ரெட்டைகளாலே என்னை மறைத்தே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே. பாதைகள் என்னை சூழ்ந்த போது நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமோ ஒன்றுமில்லை. சட்டைகளை நமக்கு அரணான கோட்டை அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே. நம்ம கரம் பிடித்து வழி நடத்துகிறேன். பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல முடியும் உண்மையாக ஆண்டவரே நாங்கள் இந்த கால வேளை உண்மைதான்பா தொழுது கொள்ளும்படியா ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? யாருக்கும் இல்லாத ஸ்லாக்கியம். ஆமென். நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லை.
அதனால கூட ஜீவனை நமக்கு ஈவாய் கொடுத்தாங்களே, அது பெரிய விஷயம் தான். ஆமென் அல்லேலூயா. இன்னொரு பாடல கூட நம்ம பாடலாம், பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. ஆமென் அல்லேலூயா. அந்த வேதத்தில் கூட நியாயாதிபதிகள் 16 பார்க்குறோம். சிம்சோன் கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதிராக வராங்க பெலிஸ்தருங்க, அவங்கள கொன்று போட்டு அவங்க சேர்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேகி என்ற பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல அவங்க தாகமாக இருக்கும்போது தேவாதி தேவன் அந்த இடத்துல தண்ணீரை வர செய்கிறார். அந்த இடத்துல தான் எந்த கோரி. ஆமென் அல்லேலூயா. அந்த தண்ணீர் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிற அந்த இடத்தை தான் அந்த எந்த கோரி, எந்த கோர் அப்படின்ற இந்த பாடலில் வரும். அதற்கு அர்த்தம் அதுதான். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய தாகத்தை தீர்க்க வல்லவர் அவர் தான். நம்ம குடும்பத்தில் எந்த தாகமோ, நம்ம வாழ்க்கையில் எந்த தாகமோ இருந்தாலும் இந்த கால வேலை ஒரு எல்லாவற்றையும் அந்த ஓசன்னா நம்மோடு இருந்து, சாந்த குணமுள்ள தேவன் நம்மோடு இருந்து அவர் நம்மை வழி நடத்த வல்லவர். ஆமென் அல்லேலூயா. நம் கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நாம் பாடலாமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது எல்லை காண்பவரே, காகத்தாலே கலரும்போது எல்லை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது எல்லை காண்பவரே, காகத்தாலே கலரும்போது என்னை கேட்பவரே, என்ன கோட்டிருந்த துணையாளரே, தாகும் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோட்டிருந்த துணையாளரே, தாகும் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 நீ என்ன வழி நடத்துங்க. ஆவியானவரே, அவர் ஆதி அப்போஸ்தலர் தேவன், இன்றும் மாறாத தேவன். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, காகத்தாலே கலரும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, காகத்தாலே கலரும்போது தாகத்தை தீர்க்க வல்லவர். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரனோடு உண்டு. பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், நீரனோடு உண்டு. பாவையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, என்ன கோல் துணையாளரே, காகும் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோல் துணையாளரே, ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யணும். ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை வழி நடத்துங்க. ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, காகத்தாலே கலரும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தண்ணீரை துடைத்த தேவன், அண்ணாளின் தண்ணீரை துடைத்த தேவன், சோர்ந்து போகும் நேரத்தில் வேலை தருகின்றீ, தத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ,
தாயை போல தந்தை போல சத்துவமில்லா வேலையில் அவை பெருக செய்கின்றே உயர பறந்திடுவே தெய்வ பலம் நம்ம யாத்திடுவே புது பலனை தாங்கப்பா எங்களுக்கு பறந்திடுவே நடக்கும் போது எல்லை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது எல்லை கேட்பவரே நடக்கும் போது ஜீவ தண்ணீரை எங்கள் மத்தியில வாங்க எங்கள் ஒவ்வொரு தாகத்தை தீருங்கப்பா கேட்கலாமா கர்த்தாவே தேசத்தின் மேல் பெரிய வைத்து யாக்கோபின் சிறிய இருப்பை திருப்பினர். சங்கீதம் 85:1. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். அவர் உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயில் பாடுவேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. சங்கீதம் 145:3. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தினால் என்னை கடிந்து கொள்ளாதையும் உமது உக்கரத்தினால் என்னை தண்டியாதையும். சங்கீதம் 38:1. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். For the kingship belongs to the Lord, and he rules over the nation. Psalm 22:28. Proverbs 3:1-2. My son, do not forget my words, and store of my commands within you, turning your ear to wisdom and applying your heart to understanding. Indeed, if you call out for insight and cry aloud for understanding, and if you look for it as for silver and search for it as for hidden treasure. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக
தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளை கூட தேவன் நம்மோடு கூட பேசுவார். நம்ம ஒவ்வொருவரும் விழிப்போடு கூட நாம் இருக்கலாம். இந்த நாளிலே கூட நாம் சங்கீதம் பகுதியில் 37ஆம் சங்கீதத்தில் கடைசி 2 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்பிவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை இந்த ஹோம்செல் நம்முடைய அருமையான அரசு அவங்க குடும்பத்தில் ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தமே கொடுத்தார். அவங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்களா தெரியல. இந்த வார்த்தையை தான் அங்கே சொல்லி அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணோம். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து ஆமென் சரி அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் இக்கட்டு காலம், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலம்னா என்னது? இக்கட்டு காலம்னா என்னது? பஞ்சகாலம். சரி, அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இன்னும் நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதான் இங்கே சொல்லப்படுது. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு என்ன பண்ணுறாராம்? தப்பி வைத்து ரட்சிப்பார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டு காலம். வேதம் சொல்லுது, யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற
எல்லாருக்கும் ஒரு இக்கட்டு காலம். இந்த கடைசி நாள், இந்த கடைசி காலம் ஒரு இக்கட்டான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் யுத்தங்களை செய்திகளை கேட்குறீங்களா? அல்லேலூயா. ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஈரான் அவன் எப்படியாவது பணிந்து வருவான்னு இவனுங்க பார்க்குறானு, ஆனால் அவன் பணிகிற மாதிரி இல்லை. அவன் 20 வருஷமாக பிளான் பண்ணி வச்சுருந்துக்கிறான். நேற்று ஒரு செய்தியில் கேட்டேன், 20 வருஷத்துக்கு அவங்க பிளான் பண்ணி ஒரு பெரிய பாதாள அறையை உண்டாக்கி அதில் ஊறுபட்ட எல்லா ஆயுதங்களையும் சேர்த்து வச்சுக்கிறாங்களாம். ஏன்னா இப்படி ஒரு இக்கட்டு காலம் வரும், நம்ம தேசத்தை நம்ம என்ன பண்ணோம், காப்பாறு. அதனால் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு அவன் சவால் விட்டுன்னு இருக்கிறான். அமெரிக்காக்காரன் நினைக்கிறான் ரொம்ப ஈரானை ரொம்ப ஈஸியாக கொண்டுடலான்னு. அவனுக்கு நிற்கிறானுங்க தைரியமாக. அல்லேலூயா. சரி, அது போட்டோம். இக்கட்டு காலம் நாகூமில் 1ஆம் வசனம் 7ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த இக்கட்டு காலத்தில் ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். இக்கட்டு காலம், வேதத்தில் நிறைய இக்கட்டு காலத்தை பற்றி நம்ம சொல்லிக்கினே போகலாம். நம்ம எல்லாரும் இந்த யோபு 5ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யோபு 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, 6 இக்கட்டுக்கு உண்மை என்ன பண்ணுவாராம், 6 இக்கட்டுக்கு நீங்களாக்குவார், 7ஆவதிலும். அல்லேலூயா. அதனால தான் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, இக்கட்டு காலம் வரும், ஆனால் தேவன் உன்னை என்னை எப்படி பாதுகாப்பார், அவர் அடைக்கலமாக இருப்பார், அரணான. எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? அல்லேலூயா. நம்ம வார்த்தையை அப்படியே உள்ளத்தில் கிரகித்து, அப்போ தான் வரப்போகிற இக்கட்டு காலத்தில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. ஆண்டவர் எத்தனை இக்கட்டுக்கு நீங்களாக்குவாராம்? 6 இக்கட்டுக்கு நீங்களாக்குவார். இக்கட்டுன்னா ஆங்கிலத்தில் ட்ரபிள்ஸ், ட்ரபிள், த டே ஆஃப் ட்ரபிள். பாருங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை. The Lord is good, a stronghold in the day of trouble. He knows those who take refuge in him. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு எப்படி இருக்கான், இக்கட்டு காலத்தில் அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை என்ன பண்ணாரு? ஆமாம், தம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். நமக்கு அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாவலாக இருக்கிறார். நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் இந்த யோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 6 இக்கட்டுகளுக்கு உண்மை என்ன பண்ணுவாராம், 7ஆவதிலும். ஒரு விசுவாசி நினைக்கிறான், நான் இந்த இக்கட்டு காலத்தில் அப்படியே அழிஞ்சிருக்கணும் தெரியலையே, எனக்கு இக்கட்டு காலம் வந்துடுச்சு, எனக்கு என் வாழ்க்கையில் போராட்ட காலம், இந்த போராட்டத்தில், இந்த துக்கத்தில், இந்த நோயில் நான் அழிஞ்சிடுவணும்னு நினைக்கிறோம். அழிய மாட்டேன். கர்த்தருடைய வசனம் திட்டவட்டமாக சொல்ல, 6 இக்கட்டுக்கு முன்னே என்ன பண்ணுவார், நீங்களாக்கி கொண்டே இருப்பார், 7ஆவதிலும். சரி, 6 இக்கட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக 20ஆம் வசனத்தில் பஞ்ச காலம். என்ன காலம்? ஆமென், பஞ்ச காலம். The famine he will redeem you from death. பஞ்ச காலத்தில் அவர் உன்னை மரணத்துக்கு என்ன பண்ணுவார், பஞ்ச காலத்தில் அவர் உண்மை மரணத்துக்கும். பஞ்ச காலத்தில் முதல்ல பஞ்ச காலம், இந்த உலகத்தில் பஞ்ச காலம் வரப்போகுது. எத்தனை பேர் இப்போவே சொல்லியிருக்கிறானு, இன்னும் 1 மாதத்தில் என்ன கிடைக்காது, கேஸ் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது. பெட்ரோல் கிடைக்கலனாலே எல்லாமே கிடைக்காது, அப்படி தானே? பெட்ரோலு,
கேஸ் இருந்தால் தான் நம்ம சமையல் செய்கிறப்போ. யாரும் விறகு அடுப்பு இப்போ அந்தளவுக்கு எல்லாம் மறந்துட்டீங்க. விறகு அதுக்கு முன்னாடியே சொல்லி பொறிக்கிற வந்து தான் விறகு வச்சு சோறு ஆக்குவாங்க. அந்த காலம்லாம் மாறி போச்சு. இப்போ ரொம்ப கேஸில் ரொம்ப சிம்பிளாக நம்ம கேஸ் அடுப்பு வச்சு பண்ணுறோம். இன்னும் 1 மாதம் தான் கேஸ் வரோன்றோம். எந்த அளவுக்கு அது, ஆனால் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாது, ஆனால் கர்த்தரை நீ தேடணும். கர்த்தரை தேடும்போது தான் ஒரு நன்மை குறைபடாது. நான் தேடவும் மாட்டேன், எனக்கு நன்மை என்ன பண்ணாது குறையக்கூடாதுன்னா அது நடக்காது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மை என்ன பண்ணாது, குறையப்படாது. பாருங்கள், வேதம் திட்டவட்டமாக பஞ்ச காலம், ஒரு இக்கட்டு காலம். அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், உண்மை மரணத்துக்கு என்ன பண்ணுவார், நீங்களாக்குவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பஞ்ச காலம் வந்துக்கினே இருக்குது. சாப்பாடு கிடைக்காத பஞ்ச காலம் வேதத்தில் நிறைய சொல்லிக்கினே போகலாம். அன்றைக்கி இஸ்ரவேலருக்கு அநேக பஞ்சங்கள். பஞ்ச காலத்தில் அவங்க ஒரு அம்மா தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேலே என்ன பண்ணுறாரு, நடந்து போய்கிறாரு. 2 சகோதரிகள் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ராஜா என்னன்னு கேட்குறான், ராஜாவே நீங்கள் தான் நீதி செய்யணும். என்னன்னு கேட்டாக்கா ஒருத்தி சொல்கிறா, நேற்று நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், உடன்படிக்கை பண்ணினோம். இன்றைக்கி என் புள்ளி என்ன பண்ணலாம், வெட்டி சமைச்சு சாப்பிட்றலாம். நாளைக்கு உன் புள்ளி என்ன பண்ணலாம், வெட்டி சமைச்சு சாப்பிட்லான்னு 2 பேரும் ஒப்பந்தம் போட்டோம். அதே போல் நேற்று நாங்கள் என்ன பண்ணோம், என் புள்ளி என்ன பண்ணிட்டோம், வெட்டி சமைச்சு என்ன பண்ணோம், சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி இவ புள்ளியை கேட்டாக்கா என்ன பண்ணுறா, கொடுக்க மாட்டா. நீங்கள் தான் என்ன பண்ணோம், நியாயம் செய்யணும். ராஜாவுக்கு வந்துச்சு, என்னடா இது. அப்போ எவ்வளோ பெரிய பஞ்ச காலம் வந்திருக்கும் பாருங்கள். அப்போ தேசத்தில் அவ்வளோ ஒரு பஞ்சம், பிள்ளைங்களையே வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு. அந்த ராஜா வஸ்திரத்தெலாம் கிழிச்சுக்குது. அவன் உடனே கோபப்படுறான். என்னன்னா, அந்த எலிசாவின் தலை என்ன பண்ண, நாளைக்கு நேரத்துக்கே அவன் தலை இருக்கக்கூடாது, அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியினுடைய தலையை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புகிறான். நீ அதெல்லாம் போய் 2 அதில் வாசிங்க, ஒன்று அதெல்லாம் இப்போ வாசிக்க வேணாம். அப்போ பாருங்கள், அவன் ஆள் அனுப்புகிறான். அவனை போய் என்ன பண்ணுங்க, அவனை சுற்றி வளைச்சிருங்க. போயிட்டு சுற்றி வளைச்சிட்ட உடனே காலையில் அவன் வேலைக்காரன் என்ன பண்ணுறான், பார்க்குறான். ஏராளமான ரதங்களும் யாரை பிடிக்கிறதுக்கு, ஒரு தீர்க்கதரிசி எலிசாவை பிடிக்கிறது. ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் சும்மா நெருங்கிடுறாங்க. ஆண்டவனே, நமக்கு இக்கட்டு என்ன பண்ணுறது நேரிடுச்சு, நம்மளை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்துக்கிறானுங்க அப்படின்னு சொன்னபோது, அப்போது எலிசா சொன்னார், ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சார். ஆண்டவரே, இவன் கண்ணை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் திறந்துடலாம் ஆண்டவரே. அவன் கண்ணை ஆண்டவர் திறந்தவனே பார்த்தாக்கா, அந்த எலிசா சொன்னார், அவங்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்ப அதிகம்னு சொல்லித்தான் அவன் கண்ணை திறக்க சொன்னார். பார்த்தா இவங்களை சுற்றி யார் இருக்கிறது, இப்போ அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் சுற்றி இவங்களை சுற்றி இருக்குது. அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் இருக்கும்போது அவன் சாதாரண குதிரையை வச்சு ஒன்றும் என்ன பண்ண முடியாது, அக்னி கிட்ட நெருங்க முடியுமா? அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் கண் மயக்கத்தை கொண்டாக்கி திரும்ப கொண்டு போய் அந்த இஸ்ரவேல் ராஜா கிட்ட கொண்டு போய் விடுறான். அவங்களுக்கு நல்ல விருந்து போட்டு அவங்கள அனுப்பிவிடுறான். அதெல்லாம் போய் வாசிங்க. அப்புறமா பிறகு அந்த தேசத்தில் அந்த பஞ்சத்துக்கு அவர் சொல்கிறாரு, ஏன்பா நாளைக்கு நேரத்துக்கு என்ன பண்ணோம், ஒரு மரக்கா ஒரு படி, அதாவது ஒரு மரக்கா 1 ரூபாய்க்கு விற்கப்படணும். ஒருத்தன் சொல்கிறான், அந்த ராஜாவுடைய பிரதானி வந்து, என்னையா எவ்வளோ டூ போடுற நீ, வானத்திலேருந்து மதுவே திறந்து வந்தாலும் இப்படி நடக்குமா, ஒரு மரக்கா 1 ரூபாய்க்கு விற்கப்படுமா?
டேய் நீ அதை என்ன பண்ணுவ? காண்ப, ஆனால் அதை என்ன பண்ணுவ? புசிக்க மாட்டேன். நடந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. அவ்வளோ பஞ்ச காலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்தார். அருமையான தேவன், நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஹல்லேலூயா. பஞ்சகாலம் வரும். பஞ்ச காலத்தில் உன்னை உயிரோடே காப்பார். ஹல்லேலூயா. 33ஆம் சங்கீதத்தில் கூட சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை அவர் என்ன பண்ணுவாராம்? பஞ்ச காலத்தில் அவங்களை என்ன பண்ணுவாரா? உயிரோடு காப்பார். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தை நாம் ஒரு நாளும் நான் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. கத்தரை மட்டும் நம்ம பிடிச்சிக்கணும். கத்தரை மட்டும் நீ நல்லா பற்றி பிடித்து கொண்டால் பஞ்ச காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. கத்தர் உன்னை போஷிப்பார், எப்படியோ ஒரு விதத்தில் போஷிப்பார். தேசமெல்லாம் பஞ்சம். எலியாவுக்கு யாருக்கு போஷித்தது? காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். அவன் அந்த ஆற்று நீரை குடிச்சின்னு இருந்தான். ஆற்று நீரும் என்ன ஆயிடுச்சு? வற்றி போனது. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ எழுந்து என்ன பண்ணு, இந்த சாரிபாத்துக்கு போய் அங்கே ஒரு விதவை கொண்டு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பஞ்சம், பயங்கரமான கடுமையான பஞ்சம். நல்லா கவனிக்கணும். அந்த சாரிபாத்துக்கு அவன் போகிறான். ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்சம் அங்கே அந்த அம்மா விதவை என்ன பண்ணுறா? 2 விறகு பொறிக்கிட்டு இருக்கிறான். ஏம்மா கைத்தட்டி கூப்பிட்றான். அம்மா போயிட்டு ரொம்ப பசியாக இருக்குது, என்ன பண்ணு, ஒரு அடை சுட்டு எடுத்துன்னு வாங்குறோம், தண்ணி கொண்டு வா. அப்போது அந்த அம்மா சொல்கிறா, ஐயோ ஆண்டவனே, தேசமெல்லாம் என்னது பஞ்சக்காலம், கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது. நானும் என் புள்ளியும் இந்த 2 விறகு பொறிக்கும் போய் என்ன பண்ணலாம், அதை சுட்டு சாப்பிட்டுட்டு செத்துடலான்னுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த எலியா சொன்னார், அம்மா நீ சாக மாட்ட, பஞ்சகாலம் முழுவதும் நீயும் குடும்பம் என்ன பண்ணுங்க, திருப்தியாக சாப்பிடுவீங்க. நான் சொல்கிறதுக்கு போய் கீழ்ப்படிச்சு போ, எனக்கு போய் அதில் ஒரு சின்னதை எனக்கு செஞ்சு எடுத்துன்னு வாழ்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அந்த அம்மா என்ன பண்ணுறா, அப்படியே கீழ்ப்படிஞ்சு போயிட்டு முதல்ல ஒரு சின்ன அடையை சுட்டு தேவனுடைய ஊழியக்காரனை கொண்டு வந்து கொடுத்தால் முடிஞ்சு போச்சா? அவள் பானையில் இருந்த எண்ணெய் மாவு குறைஞ்சி போச்சா? எடுக்க 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 எடுக்கன்னா அவளை குறையவே இல்லை. அவளும் அவள் குடும்பத்தாரும் ஊழியக்காரனும் எல்லாம் என்ன பண்ணாங்க, பஞ்சகாலம் முழுவதும் திருப்தியாய். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கினே போகலாம். இந்த தேசத்தில் பஞ்சகாலம் வரப்போகிறது. அதுதான் டே ஆஃப் ட்ரபிள். முதல் பஞ்சம், முதல் இக்கட்டு என்னது? பஞ்சம். பாருங்க, அங்கே ஆமோஸில் ஒரு 8:11 சொல்லப்படுறது, இதோ தேசத்தில் ஒரு பஞ்சத்தை அனுப்ப போகிறேன். அது என்ன பஞ்சம்? ஆகாரத்தினால தாகத்தினால அல்ல பஞ்சம், வசனம் கிடையாத ஒரு பஞ்சம் வரப்போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுறார். இது இந்த கடைசி நாட்களில் ஒரு பஞ்சம் வரப்போகுது. ஆகாரம் தண்ணீர் எல்லாம் கிடைக்கும், ஆனால் இன்னொரு பஞ்சம் வரும். அது என்னது? ஆமாம், வாலிபர்கள் இங்கேருந்து கிழக்கு மேற்கு சுற்றி சுற்றி அலைவாங்க. ஒரு ஊழியக்காரன் கூட இருக்க மாட்டான், எல்லாம் போயிட்டுருப்பான் மேலே. ஹல்லேலூயா. வசனம் கிடையாத பஞ்சம். இந்த அந்த வசனத்தை வாலிபர்கள் விசேஷமாக இந்த கடைசி நாட்களில் நீங்கள் அதிகமாக வாசிக்கணும், அதிகமாக தியானிக்கணும். கர்த்தருக்காக வசனத்துக்கு பயப்படணும், நடுங்கணும். வசனத்துக்கு இப்போ நிறைய பசங்க பயப்படுறதே கிடையாது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இப்போ பஞ்சம் வரப்போகுதுப்பா. இன்னும் கொஞ்ச காலத்தில் நீ வசனத்தை இந்த பைபிள் எங்கன்னா தேடினா கூட கிடைக்காது. பைபிள் கிடைக்காது, எல்லாம் போயிடும். ஒரு வசனத்துக்காக நீ அப்படியே தாகத்தோடு திரிஞ்சு போய் பார்ப்ப, ஒருத்தரோடு இருக்க மாட்டாங்க. வசனம் கிடையாத பஞ்சம் வரப்போகுது. அப்போது
இப்பொழுதே நமக்கு ஆண்டவர் இந்த கிருபையின் நாட்களிலேயே நம்ம ஆண்டவரை என்ன பண்ணோம், விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். கிருபையின் நாளிலேயே அதிகமாக ஆண்டவரை நம்ம என்ன பண்ணோம், பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம பஞ்ச காலம், பஞ்சம் என்பது ஒரு இக்கட்டான ஒரு காலம். இந்த பஞ்ச காலத்துக்கு நீயும் நான் என்ன பண்ணோம், தப்பித்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். அதனால் நம்ம ஆண்டவரை முழுசாக ஆண்டவர் என்ன பண்ணோம், நம்பணும், அவரை தேடணும், அவருக்காக வாழணும். அல்லேலூயா. நீ அப்படி செய்வாயானால் பஞ்ச காலத்துக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவேன், நீ காப்பாற்றப்படுவார். முதலாவது இக்கட்டு என்னது, பஞ்ச காலம். ரெண்டாவது இக்கட்டு என்னதுங்க, யுத்தம். அல்லேலூயா, வார். முதல் பஞ்சம், ரெண்டாவது யுத்தம், யுத்த காலம். இது ரெண்டாவது. இப்போ நம்ம யுத்தங்களின் செய்திகளை நம்ம என்ன பண்ணுறோம், கேள்விப்பட்டோம், நம்ம கண் கூட பார்த்துன்னே இருக்கிறப்போ இந்த யுத்தம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பஞ்சகாலம் வந்துடும். அல்லேலூயா, அப்படி தானே? இந்த யுத்தத்தை குறித்து நம்ம நிறைய வேதத்தில் வாசிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, ஆனால் முடிவு வராது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்பாவி ஜனங்களெல்லாம் எந்த நேரத்தில் எப்படி அழிக்கிறாங்கன்னு சொல்ல முடியல. இந்த ஈரான் தேசத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்கூல் மேலே பாம்பை போட்டானுங்க, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஆயிடுச்சு, மரித்து போனார்கள். அப்பாவி ஜனங்களெல்லாம் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும். யுத்த காலம் அது ஒரு ரெண்டாவது ட்ரபிள். 6 இக்கட்டுகள் கொண்டு என்ன பண்ணுவாராம், முதல்ல பஞ்ச காலத்துக்கு நீங்களாக்குவார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்போன்னாக்கா, கர்த்தரை நம்ம உண்மையாக தேடும்போது, அவருக்காக வாழும்போது, அவருடைய வசனத்தை அதிகமாக தியானிக்கும் போது, பஞ்சகாலம் வந்தாலும் அந்த இக்கட்டுக்கு கர்த்தர் நம்ம நீங்களாக்குவார். ரெண்டாவதாக, யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கு என்ன பண்ணுவாராம், விலக்கி மீட்பார். அல்லேலூயா. யுத்தம் என்னால பட்டயத்தின் வெட்டு தான். ஏன்னா இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறான், ஒரு நாள் இந்த உலகத்தையே 150 முறை ஒரே நேரத்தில் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நைட்ரஜன் பாம்பு என்கிட்ட இருக்குதுன்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு பாருங்கள். இன்றைக்கி அழிவுக்கு நிறைய வித்துட்டு வச்சுக்கிறாங்க. இந்த உலகத்தையே 150 முறை அழிக்கலாமா ஒரே தரம் போட்டாக்கா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பாம்பெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம்ன்றோம். வல்லரசு நாடு. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு நாடும் அவனுக்கு ஒருத்தன் இன்றைக்கி சவால் விடுறான். இந்த வடகொரியா தேசத்து அதிபர் அவன் சவால் விடுறான், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஈரானுக்கு என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோன்றோம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யுத்தங்களை ஆண்டவர் ஓய பண்ணி ஒவ்வொரு நாளும் அடைக்கலமாக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த யுத்த காலத்தில் தேவன் ஒன்று கரணான கோட்டையாக இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். யுத்தங்கள் வரும், பல விதமான அழிவுகள் நாசங்கள் உண்டாகும். ஆனால் கர்த்தர் உன்னை என்னையும் பட்டயத்தின் வெட்டுக்கு என்ன பண்ணுவார், விலக்கி காப்பார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மை உயிரோடு ஆண்டவர் காப்பாற்றுவார். ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் தான். அவர் அங்கேருந்து என்ன ரூல் பண்ணுறாரோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்குது. இன்றைக்கி நினச்சாருன்னா, அவர் நினச்சாக்கா எவனையும் தூக்க முடியும். ஆமென். தூக்க முடியுமா? தூக்க முடியாதா? அவர் கையில் தான் இருக்குது எல்லாமே.
எவனையும் எப்படியும் ராஜாக்களின் இருதயத்தை என்ன பண்ணுவாராம்? நீர்க்கால்களைப் போல என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஒவ்வொருத்தரும் நீ அப்படியே நீர்க்காலை எப்படி இப்படி இங்கே இப்படி மாற்றுற மாதிரி ராஜாக்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவர் தான் ரூலர், உண்மையான ஆளுநர் அவர் தான். ஆமென். அவர் எல்லாவற்றையும் மேலேருந்து அவர் ஒரு காரியத்தை செய்து. அப்போ அவர்கிட்ட நம்ம அடைக்கலத்தை தேடிட்டோம்னா எவ்வளோ பெரிய யுத்தம் வந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். ரெண்டாவது என்ன பண்ணுறது? யுத்தத்தின் பட்டயத்தின் வெட்டுக்கு ஒன்று என்ன பண்ணுவார்? நீங்களாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நேரம் அதிகமாக இருந்தனால அந்த சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். மூன்றாவதாக அங்கே சொல்லப்படுது நாவின் சவுக்குக்கு. ஆமேன். நாவுகளின் சவுக்கு. சண்டைக்கார ஆவி உலகத்தில் நிறைய சுற்றுது. நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் தேவையில்லாமல் ஒரு பழியை சுமத்தி நம்ம கூட என்ன பண்ணுவாங்க? சண்டை. நாவுகளின் சவுக்கு. நாவுகளின் இங்கே சொல்லப்படுது. இந்த உலகத்தில் வேதத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா நிறைய இடத்துல சொல்ல ஆண்டவர் வலைக்கு ஒன்று என்ன பண்ணுவாராம்? நீங்களாக்குவார். நாவுகளின் சண்டைக்கு உனக்கு குழி வெட்டுவான். எப்படா இவன் விழுந்து போவான்னு எதிர்பார்த்துன்னு இருப்பான். ஆனால் தான் வெட்டியில் குழியில் தானே விழுவான். நமக்கு நல்லா தெரியும். மொர்தெகாய்க்கு விரோதமாக ஒருத்தன் என்ன பண்ணான்? யார்? ஆமான். அவன் மனைவியோடு சேர்ந்து ஒரு நல்ல ஆலோசனை பண்ணி என்ன பண்ணான்? தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுட்டு அவனை தூக்கி என்ன பண்ணோம்? போடணும். அவனை மட்டும் அவன் மேலே தான் இவனுக்கு என்னது சண்டை. இந்த மொர்தெகாய் இந்த ராஜாங்கத்தில் எல்லாம் என்னை பார்த்து என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. இவன் ஒரு ஆள் மட்டும் அந்த யூதை மட்டும் என்ன பண்ண மாட்டான்? நான் என்னை மட்டும் வணங்க மாட்டானே, அது அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் அவனை மட்டும் அடிப்பது எனக்கு அவன் குலத்தையே என்ன பண்ணணும்? அழிக்கணும். அல்லேலூயா. அவன் குலத்தையே அழிக்கணும்னு அவன் நினைக்கிறான். கர்த்தர் விட்டாரா? ஒரு நாளும் இல்லை. ஏன்னா மொர்தெகாய் என்ன செய்தான்னா, என் தேவனை தவிர வேற ஒருத்தருக்கு நான் என்ன பண்ணேன்? கையெடுக்க மாட்டேன். அவன் தான் பக்தி வைராக்கியம். இன்றைக்கி கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான்னா, இங்கேயும் கை எடுக்கிறான், அங்கேயும் போய் கை எடுத்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இங்கே ஒரு குறி கேட்கறது, அப்புறம் குறி மேலில் போய் ஒரு குறி கேட்கறது, இப்படியெல்லாம் இருக்காதீங்க. கர்த்தரே தேவன், அவர் ஒருவருக்கே நான் என்ன பண்ணுவேன்? ஆமேன். ஆராதனை செய்வேன். உன் தேவனாகிய கர்த்தருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. வேதம் திட்டவட்டமாக சொல்லு. என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உன்னை ரட்சிக்கிறது, உன்னை விடுதலை ஆக்கிறது, இந்த பயங்கரமான இக்கட்டு காலத்தில் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிறது நம்முடைய ஆண்டவர் தான். நாவுகளின் சண்டைக்கு நம்மளை என்ன பண்ணுவார்? ஆண்டவரை விலக்கி காப்பார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஆமான் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக அநேக தந்தனம் போட்டான், என்னென்னோ பண்ணான். அதனுடைய முடிவு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். என்னைக்கு இந்த யூத குலத்தையே அழிக்கணும்னு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒரு நாளை குறித்தான். இந்த நாளில் எல்லோரும் என்ன பண்ணான்? அழித்து போடணும், எல்லோரும் வெட்டி போடணும்னு ராஜா கிட்ட கட்டளையெல்லாம் வாங்கிட்டான். அதே நாளில் காரியம் என்ன பண்ணிச்சான்? மாறுதலாய் முடிஞ்சது. மொர்தெகாயை கர்த்தர் என்ன பண்ணார்? ராஜாவுக்கு அடுத்ததாக உட்கார வச்சிட்டாரு. மொர்தெகாய் மூலமாக இந்த யூதர்களுக்கு என்ன பண்ணுது? ரட்சிப்பும் களிப்பும் சந்தோஷம் என்ன பண்ணுது? அவங்கள தேடி வந்தது. எந்த நாளில் யூதர்களை அழிக்கணும்னா அதே நாளில் மொர்தெகாய் இந்த ஆமானை தூக்கி எங்கே போடுறாங்க? தூக்குல போடுறாங்க. அந்த தேசத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், சட்டத்தை அப்படியே ஆண்டவர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. நீ எஸ்தர் புஸ்தகத்தில் அதெல்லாம் நீங்கள் போய் வாசிங்க. அப்போ கர்த்தர் நாவுகளின் சவுக்குக்கு உன்னை என்ன பண்ணுவார்? விலக்கி காப்பார். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், என்னால்
எப்படி வாழ தெரியும்? எவ்வளோ பிரச்சனைப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, அங்கே போனாலும் பிரச்சனை, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்கலாம் பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இக்கட்டுக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்து நீ கலங்காத. என் தேவன் எனக்கு இக்கட்டு காலத்தில் எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். மனுஷனுடைய நாவுகளின் சண்டைக்கு என்ன பண்ணுவார்? விலக்கி காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது இக்கட்டு என்னது? நாவுகளின் சண்டை. நாலாவதாக அங்கே சொல்லப்படுறது பாழாக்குதல். அல்லேலூயா. பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பார். பாழாக்குதல். பாழாக்குதல் என்னது? டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. அழிவு. சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோமே, மூணாம் வசனத்தை வாசிங்க. ஆமென். பாழாக்கும் கொள்ளை நோய். அல்லேலூயா. கொள்ளை நோய் நிறைய வருது, அது ஒரு ட்ரபிள், இக்கட்டு காலம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2020 என்ன வந்துச்சு? கொரோனா வந்துச்சு. அது ஒரு பயங்கரமான இக்கட்டு காலம் தானே. கொத்து கொத்தா ஜனங்க செத்தாங்க. ஒவ்வொரு தேசத்துலேயும் அப்படியே லட்சக்கணக்கான ஜனங்க செத்தாங்கன்னு டிவியில் போட்டுக்கினே இருந்தான் பாருங்க. செத்து போன பாடியை எடுத்து போய் அவங்க சொந்தக்காரங்க கூட என்ன பண்ண முடியல, அடக்கம் பண்ண முடியல. ஒரு ஊழியக்காரன் வந்து சொன்னார், ஐயா எங்கள் வீட்டில் வந்து 14 பேர் செத்துட்டாங்க ஐயா அப்படின்னாரு. ஒரு ஊழியர் மீட்டிங்க்கு ஒருத்தர் வந்தார், ஒரு சுவிசேஷ ஒருத்தர். 14 பேர் செத்துட்டாங்க, என் பையனும் செத்துட்டான். அப்போ கொரோனா ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டு காலம், கொள்ளை நோய். எந்த நேரத்தில் கொள்ளை நோய் வருமோ நமக்கு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. தேசத்தில் கொள்ளை நோய்கள் திடீர்னு வருது. வேதத்தில் பார்த்தீங்களா, கொள்ளை நோயில் எவ்வளோ பேர் மாண்டு மடிந்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க முறுமுறுத்த போது, ஆண்டவரை பரீட்சை பார்த்த போதெல்லாம் கொள்ளை நோய் ஆண்டவர் என்ன பண்ணார்? அனுப்புகிறார். 70,000 பேர் செத்தாங்க, 14,600 பேர் செத்தாங்க. அப்படின்லாம் நம்ம வரிசையாக பார்த்துனே போகிறோம். அப்போ கொள்ளை நோயில் மாண்டு மடிந்து போவார்கள். அப்போ உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வரும். கர்த்தரை மட்டும் பற்றி பிடித்தவங்களுக்கு என்ன வராது? உங்களை வராது, வரும். ஆனால் வந்த வழி பார்த்தினா அதுவே போயிடும். கொரோனாவுக்கு நம்மளாம் ஆண்டவர் காப்பாற்றினார்ல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், பாழாக்குதல் என்பது கொள்ளை நோய். கொள்ளை நோய் ஒரு இக்கட்டு. அப்போ பாழாக்குதல் வரும்போது பயப்படாதிருப்பேன். அங்கே அந்த 22ஆம் வசனத்தில் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து என்ன பண்ணுவேன்? நகைப்பி. என்னது? சிரிப்பி. யாருன்னா சிரிப்பீங்களா? சிரிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதான். எனக்கு வராதுப்பா கொரோனா, எது பேர் தைரியமாக சொல்லுவீங்க? அல்லேலூயா. அப்போ நகைப்பின்னா பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து என்ன பண்ணுவீங்க? நான் சொல்ல, வேதம் சொல்லுது. அங்கே நானே சொல்கிறேன், அங்கே பாருங்க, வாசிங்க. பார்த்து நகைக்கணும். எனக்கு வராது, நான் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுறேன்? கர்த்தருக்குள் இருக்கிறேன், என்னை எதுவும் அசைக்காது. ஆமென். நான் கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறேன். நீதிமான குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே போய் என்ன பண்ணுவோன்னா சுகமாக இருக்கும். சுகமாக இருக்கிறவன் நகைப்பானா இல்லையா? நகைப்பான், சிரிப்பான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறே, கவலைகளை மறந்து துதிக்கிறே. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறே, கவலைகளை மறந்து துதிக்கிறே. ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறே. ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறே. ஆனந்த பலி ஆனந்த பலி என்னப்பாவுக்கு என்னப்பாவுக்கு. ஆனந்த பலி ஆனந்த பலி என்னப்பாவுக்கு என்னப்பாவுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் உன்னை என்னை ஆண்டவர் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டார், ரட்சித்தார், உனக்கு தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய அவர் தேவனாக இருக்கிறபடினால இந்த உலகத்தில் எல்லாம் வரும். என்னென்ன வரும் சொன்னேன்? பஞ்சம் வரும், யுத்தம் வரும், நாவுகளின் சண்டை வரும், பாழாக்குதல் வரும். இதெல்லாம் நீ பார்த்துட்டு ஐயோன்னு பயப்படக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவரை ருசிக்காதவங்க என்ன பண்ணாலும் பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பயம் வந்தால் என்ன ஆகிடும்? விசுவாசம் என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். விசுவாசத்துக்கு எதிரியே என்னது? பயம், சந்தேகம் தான் விசுவாசம். என் தேவன் எனக்கு எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நீ இருப்பாய். ஆனால் எப்பேற்பட்ட வாதையோ பொல்லாப்போ என்ன பண்ணாத, நெருங்காது. நீ அவைகளை பார்த்து என்ன பண்ணுவ? அவைகளை பார்த்து என்ன பண்ணுவ? நகைப்பீர். நகைப்புனா சிரிப்பீர். நான் சிரிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா என் தேவனுக்கு தெரியாமல் என்னை ஒன்றும் என்ன பண்ணாத, அணுகாது. அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவனுக்கு தேவனை தாண்டி தான் என்கிட்ட அது வரணும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, உன்னை தொடுவோன் என் கண்ணின் மணியை தொடுவான். அன்றைக்கி சவுல் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணான்? கட்டி இழுத்து அடித்து கொலை பண்ணான். தமஸ்குக்கு போகிறான். ஆண்டவர் திடீர்னு அவனுக்கு தரிசனாகி சொல்கிறாரு, சவுலே சவுலே நீ என்னை ஏன்? ஆண்டவரை துன்பப்படுத்துகிறான். அவங்க கேட்குறான், ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பேசுகிற பத்தியா? அப்போ சவுல் இயேசுவை துன்பப்படுத்துகிறான். இன்றைக்கி யாரை துன்பப்படுத்துகிறான்? இயேசுவின் சீஷர்களை, இயேசுவின் பிள்ளைகளே அவன் துன்பப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிட்ட? துன்பப்படுத்தின. நீ முள்ளு மேலே என்ன பண்ணுற? உதைக்கிற. நாளைக்கு உன் காலில் என்ன ஆகிடும்? முள் செப்டிக் ஆகி புடம் வச்சு உன் காலை எடுக்குவாங்க. அதான் அது அர்த்தம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவன் மேலே ஒருத்தன் உதைக்கிறானாக்கா யாரை உதைக்கிறான்னு அர்த்தம்? முதல்ல இயேசு உதைக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் எமனை பற்றியோ நம்ம கலங்க வேண்டியில்லை. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எது பேர் சந்தோஷம்? என் இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். என் இயேசு என்னை நிச்சயமாய் விடுவிப்பார். நீ ஆண்டவருக்குள்ள நீ மறைந்திருந்தால் ஒன்றும் உன்னை அணுகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, இப்போ எத்தனையாச்சு? அப்புறம் மீதி 3 போய் அப்புறம் போய் அதிலே வாசித்தீங்க. இப்போ நேரம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு போயிடலாம். 6 இக்கட்டுக்கு உன்னை என்ன பண்ணுவாராம்? நீங்களாக்குவார். 7ஆவதிலும் ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு இக்கட்டுக்கும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீங்களாக்கி விடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7ஆவதிலும் பொல்லாப்பு என்ன பண்ணாது? தொடாது. இப்போ நீங்கள் வாசிங்க, 24ஆம் வசனத்தை வாசிங்க. வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அல்லேலூயா.
ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அங்கே சொல்லப்படுது பாருங்க, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அல்லேலூயா. கூடாரம்னா என்னது? நம்ம வாழற வீடு, நம்ம வசிக்கிற இந்த ஆலயம் எல்லாம் எப்படி இருக்கும்? சமாதானத்தோடு இருக்கும். நம்முடைய இது ஒரு கூடாரம் தான். இந்த கூடாரம் ஒரு நாளைக்கு என்ன பண்ண போகுது? அழிய போகிற கூடாரம். பூமிக்குரிய கூடாரம் என்ன பண்ணோம்? அழிந்து போகும். கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு போயிடும். இந்த கூடாரத்தை விட்டு இங்கே உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா என்ன பண்ண போகுது? அந்த கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு போகிறது. அப்போ இந்த கூடாரம் எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். நீ ஆண்டவருக்காக என்னை இக்கட்டுக்கு தேவன் என்னை நீங்களாக்குவார் அப்படின்னு நீ எல்லாவற்றையும் ஆண்டவரையே சார்ந்து கொண்டிருந்தாக்கா உன்னுடைய கூடாரம் எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. உன் எல்லைகள் எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். உன் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிப்பார். வேதம் அப்படி தான் சொல்லுது. 147 சங்கீதத்தில் நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. உன் எல்லைகள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கும். அங்கே உன் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அங்கே அடுத்தது சொல்லுது, உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அங்கே என்ன இருக்காது? குறையவே இருக்காது. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பஞ்சம் வந்தாலும், யுத்தம் வந்தாலும், வாதை வந்தாலும், சண்டை வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாசஸ்தலத்தை நீ விசாரிக்கும் போது அங்கே என்ன இருக்காது? ஏன்? நிறைவானவராகி அவர் அந்த இடத்துல இருக்கிறார். நிறைவானவராகி அவர் வரும்போது குறைவானதெல்லாம் என்ன பண்ணும்? போயிடும். அப்போ அந்த நிறைவானவராகிய ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணோம்? கூப்பிடணும். ஜபம்னா என்னான்னு தெரியாமையே இருக்கக்கூடாது. நிறைய பேர் நிறைய குடும்பத்தில் ஜபமே பண்ண மாட்டீங்க. எத்தனை பேர் குடும்பமாக நாங்கள் ஜபம் பண்ணுறோம்? எத்தனை பேர்? நாங்கள் ஜபம் பண்ணாதனால நான் கை வைத்துட்டேன். குடும்பமாக நாங்கள் ஜபம் பண்ணுறோம் இல்லையா? 1 2 இவ்வளோதானா? 3. என்ன தான் பண்ணுறீங்க? குடும்பம் நடத்துகிறீங்களா இல்லையா? நீங்கள் உங்களை நான் கேட்குறேன் கேள்வி. நீங்கள் குடும்பம் நடத்துகிறீங்களா இல்லையா? குடும்பமாக நான் ஜாபம் பண்ணுறேன்னா இப்போ குடும்பம் நடத்துகிறீங்களா இல்லையா நீங்கள்? அல்லேலூயா. இப்படி இருந்தாக்கா பஞ்சத்தில் அடிச்சுன்னு தான் போகணும். நீங்கள் கை விட்டுருவார் ஆண்டவர். அட்லீஸ்ட் இனிமேலாவது திருந்துங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. எவ்வளோ பார்த்தோன்னா குடும்பத்தில் ஜெபம் பண்ணலன்னாக்கா அப்போ என்ன தான் குடும்பம் நடத்துங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த வாரம் கேட்கும்போது நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுறோன்னு கை தூக்கணும் எல்லாரும். இன்றைக்கி ஆரம்பிச்சிருங்க போய் குடும்ப ஜெபத்தை. அல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக ஜெபம். நான் திருப்பி சொல்கிறேன், பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே செய்வேன்றார் ஆண்டவர். இதுக்கு மேலே வசனம் என்ன வேணும் உங்களுக்கு? 2 பேர்னாக்கா கணவனும் மனைவி, இந்த 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை நான் அப்படியே செய்வேன். அவர் சொன்ன வார்த்தையை நீ நம்பலைன்னு அர்த்தம். நாங்கள் ஜெபம் பண்ணலனாக்கா அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு நீ என்ன பண்ணல? கீழ்ப்படியில் நம்பலைன்னு அர்த்தம். இன்றைக்கே மனம் திரும்பிடுங்க. இல்லை நான் சொன்ன பாருங்க, பஞ்சம் வரும், யுத்தம் வரும், வெட்டு வரும், சாவுவீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நாவுகளின் சண்டை வரும். அப்புறம் வேற என்ன வரும்? வியாதி, கொள்ளை நோய் வரும். கொள்ளை நோய்க்கு நீ தப்பிக்கணுமா? சண்டைக்கு நீ தப்பிக்கணுமா? யுத்தத்துக்கு தப்பிக்கணுமா? அப்புறம் பஞ்சத்துக்கு தப்பிக்கணுமா? இதுக்கெல்லாம் நீ தப்பிச்சுக்கணும்னா ஒழுங்காக குடும்ப ஜபத்தை இன்னிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிடு. நான் பாஸ் ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறாரு.
குடும்ப ஜெபமே பண்ணாது. நீ வந்து அதெல்லாம் தான் இங்கே வந்து என்ன இல்லை வேண்டாங்களே சாமா அப்படியே மந்தமாக வாங்கிட்டு போகுது. ஒரு இந்து குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ண போகிறேன், பேய் ஆடுது, அங்கே விடுதலை உண்டாகுது. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன இல்லை. ஹவுஸை வந்து விசாரிக்கும் போது இங்கே என்ன இல்லை, ஆண்டவரை குறித்து ஒரு உண்மையான ஒரு ஏதோ வரணும் போகணும், இப்படி போக்குவரவு செய்கிற அப்படி இருக்கக்கூடாது. தயவுசெய்து துன்மார்க்கர் இருந்தாக்கா துன்மார்க்கனுக்கு என்ன வரும், சடிதில் ஆபத்து வரும். அதனால் அருமையான சகோதர சகோதரிகளை உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் காலில் பிடிச்சி கேட்டுக்கொள்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபித்தால்தான் நிறைவானவராகி அவர் உன் குடும்பத்தை வருவார். குறைவு என்ன பண்ணோம், நான் குறைவாக இருக்கிறேன் குறைவாக தான் இருப்பேன், வேறு வழி இல்லை. என்றைக்கு நிறைவானவர் வருவாரோ அன்னைக்கு தான் உன் குறைவு என்ன பண்ணும், நிறைவாகும். ஆமென். கர்த்தருக்காக நீங்கள் உங்களை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்கப்படும். கொடுங்கன்னா பணத்தை மட்டும் கொடுங்கன்னு நான் சொல்லலை, உங்கள் நேரத்தை கொடுங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. டெய்லி காலையிலும் இரவலும் உங்கள் நேரத்தை கொடுங்க. நேரத்தை எங்கே பாஸ்டர் கொடுக்குறது, நாங்கள் போய்ச்சா வேலை செஞ்சாதான், வேலை செய்ய உன்னை யார் வேணான்னாங்க, யாருன்னா உங்களுக்கு தடுக்கிறாங்களா? 8 மணி நேரம் போய் வேலை செய்ய, 8 மணி நேரம் தூங்கு, மீதி 8 மணி நேரம் இருக்குதுல்ல, அதில் அட்லீஸ்ட் 1 மணி நேரம்னா கொடு. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தை பார்க்குறேன், பாவம் வரவங்களே தான் வந்துன்னுக்குறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுருக்கிறேன் நான், அவருக்கு எனக்கு டெய்லி சண்டை ஆகுது. நீ காலையில் கூட திட்டினேன் ஆண்டவர், என்னையா நான் திரளாக விதைக்கிறேன், என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக கேட்டு பாருங்க, ஜெபத்தில் சொன்னேன் இல்லையா, திரளாக விதைக்கிறேன், விதைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் கொஞ்சமாக இருக்கிறேன்னே, ஏன் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டுன்னு தாங்கிற ஆண்டவர். நீ பொறுமகனே நான் செய்வேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நிச்சயமாக அவர் திறந்து விடுவார். நிறைவான ஆசீர்வாதம் இந்த சபையில் வரப்போகிறது. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, ஆண்டவரை பற்றி பிடித்து அவரை நம்புகிறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது, உம்முடைய சந்தானம் என்ன பண்ணுமா, பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை என்ன பண்ணுவேன், அறிந்து கொள்ளுவேன். அப்போ நம்ம சந்ததியை குறித்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம குடும்ப ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதம். உன் சந்ததி இந்த பூமியில் எப்படி இருப்பாங்களா, பூமியின் பூண்டுகளை போல அப்படியே செழிப்பாக இருப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம், அப்படி தானே? அல்லேலூயா. நம்ம சந்ததி பூமியில் நல்லா பலத்து இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா, நம்முடைய சந்ததியை குறித்து நாம் எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கினே இருக்கணும். உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன். அல்லேலூயா. என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல. அப்போ நம்முடைய சந்ததி இந்த பூமியில் பூமியின் பூண்டுகளைப் போல செழிப்பாக இருப்பாங்க. 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம சந்ததிக்கு இறங்க செய்வார். ஒரு எகு இருந்தால் கர்த்தருக்காக பக்தி வைராகியம் பாராட்டினான், தெரியும் எல்லாருக்கும். எகு என்ன பண்ணார், கோயிலெலாம் விற்கிற கோயிலெலாம் அடித்து நொறுக்கிட்டு அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, மலை ஜல்லாதிக்கிற இடமா மாற்றி விட்டார். ஆண்டவர் பார்த்தார், எப்பா நீ எனக்காக இவ்வளோ பக்தி வைராகி செய்துட்ட, அதனால் 4 தலைமுறைக்கு உன் பிள்ளைங்க தான் என்ன பண்ணுவாங்க, வீற்றிருப்பார்கள். 4 தலைமுறைக்கு வீற்றிருப்பாங்க. ஆண்டவர் எவ்வளோ, அவருக்காக நம்ம ஒன்று செஞ்சோம்னா கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆமென். அதெல்லாம் நம்ம அவருக்காக ஒன்றை கொடுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட பேசிக்கினே இருங்க.
அப்படியே நீங்கள் அப்படியே முட்டியில் முன்னு அப்படியே ஜாப் பண்ணணும்னு நான் சொல்ல. தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எந்த நேரம் பார்த்தாலும் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அதான் இரவும் பகலும் அவன் செய்வதெல்லாம் இரவும் பகலும். நீ வேலை செஞ்சுக்கிட்டு தான் இரு, ஆனால் வாயில் என்ன பண்ணோம்? கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கினே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்கே போனாலும், எங்கே நடந்தாலும், ஓடினாலும், உக்காந்தாலும், அதான் நம்ம பெர்க்மான்ஸ் பாடுற மாதிரி, உண்ணும் போதும் துதிப்பேன், அப்புறம் அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும்போதும். அந்த மாதிரி துதிச்சிக்கினே இருங்க ஆண்டவரை. அது செஞ்சிங்கன்னா போதும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நம்முடைய சந்ததி இந்த பூமியில் எப்படி இருப்பாங்க? செழிப்பாக இருப்பாங்க. அடுத்த வசனம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். ஆமென். அப்படின்னா 100 வயசு வரைக்கும் உன்னை யாராலும் அசைக்கவே முடியாது. எந்த வியாதியான வரட்டும், எந்த பிரச்சனைனா வரட்டும், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். 100 வயது என்றவர்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்பாங்க? வாலிபனாக இருப்பார். அதனால் வயசை பற்றி காலம், ஐயோ நான் செத்துருவணும், சாவே மாட்டேன். நீ ஆண்டவருக்கு பயந்துரு, ஆயுசு நாள் என்ன பண்ணுவான்? பெருகும். என்னாலே உன் நாட்கள், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆண்டவர் இல்லாமல் உன் உயிர் போகவே போவாது. நீ எத்தினி ஐசியூவில் கூட போய் வா, ஐசியூவில் போய் கூட வா, எத்தனை 108 போய் கூட வா, ஆனால் உயிரை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? 108 போய் கூட வந்தால் கூட வந்துடுவேன், வருவேன். உனக்குன்னு ஒரு நேரத்தை குறித்து வச்சுருப்பார். அது வரைக்கும் கர்த்தர் ஆயுசு என்ன பண்ண மாட்டார். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆமென் அவங்க ஆயுசு நாள் பெருகும். ஏன்னா உன் நாட்கள் ஆண்டவர் பெருக்குவார். உன் ஆயுசின் வருஷங்கள் என்ன பண்ணோம்? விருத்தியாகும். ஆண்டவர் இல்லாமல் உயிர் என்ன பண்ணாது? போகாது. அவர் தான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் வல்லவர். நீ செத்துப்பட்டா கூட உயிரோடு கூட எழுப்பிடுவார் உன்னை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமாண்டிங்க? என்னப்பா பாஸ்டர் எதே சொல்கிறாரு, என்ன பண்ணுறது? நிறைய பேர் இப்படி ஆமாம், ஆண்டவர் அப்படி தான், நம்ம எங்கே அப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் ஒன்று போட்டு அந்த பக்கம் ஒரு பட்டிருக்கு. கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். நான் சொன்னேன் செய்வேன். அதுதான் ஆண்டவர். அவர் மனம் மாற ஒரு மனிதன் அல்ல. அல்லேலூயா. அவர் நீடித்த ஆயுளை உனக்கு ஆண்டவர் தர அவர் வல்லவராக இருக்கார். சரி, என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கூடாரம் சமாதானமாக இருக்கும், நீ வசிக்கிற இடம் குறைவு இருக்காது, உன் சந்ததி நல்லா செழிப்பாக இருப்பாங்க, அப்புறம் உன் ஆயுசு நாள் முதிர் வயது வரைக்கும் இருப்பீங்க. யோபு எத்தனை நாள் இருந்தான்? 4 தலைமுறையை கண்டு நெடுநாளாக அந்த பூமியில் இருந்து அவன் என்ன பண்ணான்? பூர்ண ஆயுசில் போனான். சரி, அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுங்க, வேறு ஒன்றும் இல்லை. பெரிய மந்திர சுந்தரமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகிடு, அவ்வளோதான். சிம்பிள் காரியம். நீ கர்த்தருக்கு பயப்படு, தீமையான காரியத்தை விட்டு விலகிடு, அவ்வளோதான். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், கர்த்தருக்கு பயப்படாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வது எப்படி? அந்த கேள்விக்குறியோடு பாவம் உன்னை நோக்கி வரும்போது, பாவம் நம்மளை அட்டாக் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லணும். யோசேப்பு என்ன சொன்னான்? நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஒரு கேள்வி வச்சுக்கணும் உங்கள் மனசில். அந்த கேள்வியை உன் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தியானா பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. யோசேப்பு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 110 வயசு. 110 வயசு வரைக்கும் இருந்தார்.
யோய்தா போன வாரம் சொன்னேன், அவர் எத்தனை வயசு இருந்தார்? பாஸ்டர் அதெல்லாம் பாஸ்டர் எங்களை கேட்குறீங்க. யோய்தாவை பற்றி போன மெசேஜ் கொடுத்தேன்ல முந்தின வாரம். பத்தியா 130 வயசு. மோசே எத்தனை வருஷம் இருந்தார்? 120. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 900 மெத்துசாலான்னு ஒருத்தர் இருந்தார். 969 வருஷம் இருந்தார். அவர் தான் வயசில் ஹையஸ்ட். அல்லேலூயா. 969 வருஷம். ஆண்டவர் நினச்சார்னா நீ 900 வருஷம் கூட இருப்ப பூமியில். ஐயோ யாப்பா சொல்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஆயுசுனாலே நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பெருக பண்ணுவார். நம்ம எல்லோரும் ஏந்து நிற்கலாம். முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் ஆராதிக்கிற என் இயேசு நல்லவர். நம்ம வாசனம் அப்படி தானே வாஸ்தவம். த லார்ட் இஸ் குட் அப்படி நினைக்கணும். அந்த லார்டு எனக்கு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நினச்சாலே அவர்கிட்ட அன்பு கூறத்துக்கு நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியும்? தயங்கும். கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணோம்? ருசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பது ருசிக்க தான் அவருடைய டேஸ்ட்டை நம்ம அறிய முடியும். கர்த்தரையே நம்ம நினைக்காம அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாமையே வாழ்ந்தீங்கன்னா எப்படி அவருக்காக நீ உண்மையாக வாழ முடியும்? அல்லேலூயா. நல்லா சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாக சொல்கிறான். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க? ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? பாக்கியவான், பிளஸட் மேன். அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. ஒவ்வொரு நாளும் என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் இக்கட்டு நாளில் எனக்கு என்ன பண்ணுவாராம்? அரணான கோட்டையாக இருப்பார். அதனால் இந்த உலகத்தில் வர இக்கட்டுகளுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இக்கட்டு சொல்லுங்க? பஞ்சம், யுத்தம், நாவு சண்டை, பாழாக்குதல், அல்லேலூயா, கொள்ளை நோய். எது வந்தாலும் என்ன வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எல்லாரும் பாடுங்க. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. அல்லேலூயா. 4 இக்கட்டுக்கு சொன்னேன். 4 இக்கட்டுக்கு உன்னை நீங்களாக்கி உன்னை ஆண்டவர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிப்பது மாத்திரமல்ல, உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க பார்ப்பீர். நீ வசிக்கிற அந்த வாசஸ்தலம் குறைவை காணாதிருப்பீர். உன் சந்ததி செழித்திருப்பார்கள். உனக்கு நல்ல முதிர் வயதில் உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். முதிர் வயது வரைக்கும் பாதுகாப்பார்.
கர்த்தர் இந்த வாசகங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு ஜெபத்தை. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார். நாம் எப்படி தப்பிக்கப்பட போகிறோம் என்கிற காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர்தான் நமக்கு இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை. நமக்கு ஒரு கண்மலை இருக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தலை சாய்க்கும் கல் நீர் ஐயா என்ற ஒரு பாடலை நம்ம பாடுறோம் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதலை தருகிற இடம், ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற இடம், ஒரு சந்தோஷமான இடம் ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய தலை சாய்க்கும் கல்லாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்வோமானால் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொண்டு போகக்கூடாதுங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கணும்னா நம்ம தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம், கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்கிறோம் உண்மை. ஆனால் நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ அதன்படியே உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் போய் உழைக்கிறீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுகிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் தேவனை தேடலைன்னா நிச்சயமாக அதற்குரிய பலன் கிடைக்காதுங்க. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் இந்த வார்த்தை அசட்டையாக நினச்சி போயிடாதீங்க. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது. யார் என்னை நோக்கி கூப்பிடுறாங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை அழைத்து கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த சபையில் வைத்ததுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த சத்தியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு அசட்டையாக நீங்கள் போயிடாதீங்க. நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, எங்கள் டைம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி நீங்கள் விட்டு விடாதீங்க. அருமையான தேவஜனமே, கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். 6 இக்கட்டுக்கு உங்களை நீங்களாக்குவார். நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், நம்முடைய வாசஸ்தலத்தில் குறைவு இருக்காது. மற்றவர்கள் கையேந்துகிற நிலைமைக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு போகவே மாட்டார். இதெல்லாம் ஆசீர்வாதங்களும் இந்த வேதத்தில் தான் இருக்குது. அதை பெற்றுக்கொள்ளுகிற முறைதான் நம்ம இடத்துல சரியாக இல்லை. நாம் சரியாய் கர்த்தரை தேடி பெற்றுக்கொள்வோமானால் நிறைவானவராகி அவர் நமக்குள்ளே வந்து நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கணுன்னா நான் முதலாவது உமக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. என் குடும்பம் கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும், என் மனைவி கீழ்ப்படியட்டும், என் புருஷன் கீழ்ப்படியட்டும். நாங்கள் குடும்பமாய் இருப்போம் ஆண்டவரே. இந்த பூமியில் குடும்பமாய் நம்மளை வைத்த நோக்கத்தை தேவ சமூகத்தில் அனுதினமும் ப்ரூவ் பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த மனைவி மக்களுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம்னு நன்றி செலுத்துங்க. குடும்பம் இல்லாதவர்களை பார்த்து இந்த தேசம் அனாதை என்று சொல்லுகிறது. உங்களை பார்த்து அப்படி சொல்ல கர்த்தர் இடம் கொடாதபடிக்கு உங்களை குடும்பமாய் வைத்ததுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நம்மோட கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் உள்ளத்திலே நாங்கள் அதை வைத்து அது நாங்கள் ஆண்டவரே முழு முயற்சியோடு உம்மை தேடி ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீ சொன்ன சத்தியம் அத்தனையும் எங்கள் காதுகளில் கேட்டதப்பா. எங்கள் இருதயத்திலே வைத்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு நீ உதவி செய்யும் தகப்பனே. கீழ்ப்படியாத மக்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறதே. யாரும் தேவ கோபாக்கினைக்கு இடம் கொடாதபடிக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தாங்கள் இருக்கிற இடங்களில் உம்மை தேடி ஆசீர்வாதத்தை பெற்று எங்கள் கூடாரம் குறைவில்லாதபடி ஆசீர்வாதமாய் நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியம் இன்றும் என்ற சதா காலமும் நம் அனைவரோடு தங்கியிருப்பாராக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.